friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி 2.5 ரோல்ல இந்த லஞ்ச் பேக் கூட எப்படி போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் டைமண்ட் டிசைன்ல border வர மாதிரி இந்த டிசைன் போட்டுருக்கு. இது ஃபுல்லாவே கிராஸ் கட் மெத்தட்ல தான் போட்டுருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நல்ல பெரிய சைஸாவும் கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து ரெண்டு வயர் யூஸ் பண்ணி 50-50 ஹேண்டில் போட்டுருக்கு. இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கற டியூட்டோரியல் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த கூட வந்து நல்ல பெரிய சைஸாவே கிடைச்சிருக்கு. நீளம் வந்து 12 inches இருக்கு. 1 feet கிடைச்சிருக்கு. அகலம் வந்து 5 inches இருக்கு. ஹைட் வந்து 10 inches இருக்கு. நல்ல பெரிய சைஸ் கூடையா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கூட வந்து நான் பிகினர்ஸ்க்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சுத்தமாவே கூட போட தெரியல அப்படினாலும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். நாம கிளாஸ் வயர்கள், பீட்ஸ், ஹேண்டில்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். இந்த கூட உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க 2.5 ரோல்ல லஞ்ச் பேக் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு yellow கலர்ல 2 ரோலும் பர்பிள் கலர்ல 1 ரோலும் நான் எடுத்திருக்கேன். 2.5 ரோல் தான் தேவைப்படும். yellow கலர் வந்து half ரோல் நமக்கு மீதமாகும். பிளாஸ்டிக் வயர் ரோல் பாக்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து சென்டர்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருக்கிற வயரை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துக்கிட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 1 feet ஸ்கேல் எடுத்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுங்க. 9.5 feet எடுத்துக்கோங்க. 9.5 feet எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க எல்லா வயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். எல்லா வயர்களையும் இந்த மாதிரி ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு நாட் போடும்போது யாருடைய ஹெல்ப் இல்லாம நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து yellow கலர்ல வந்து 32 வயர் கட் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலர்ல 20 வயர்கள் கட் பண்ணியிருக்கேன். இனி வந்து நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேம் கலர் வயர்கள்ல 2 வயர்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி தான் இருக்கு. அதனால அதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 வயர்கள் எடுத்து பக்கம் பக்கம் வச்சுட்டு வலது கையில இருக்கிற வயர் மேல இடது கையில இருக்கிற வயரை இந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே இருக்கிற வயரை மேல வச்சுட்டு சைட்ல இருக்கிற திருமண வயரை இந்த லூப்புக்குள்ள விட்டுறலாம். இனி இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். நமக்கு ஒரு பேசிக் நாட் கிடைச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா 4 வயர்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 வயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலா இல்லை அப்படின்னா எந்த பக்கம் அதிகம் இருக்கோ அந்த இடத்த கொஞ்சமா லூஸ் பண்ணி கீழ் பக்கமா தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா 2 வயர்களையும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. சேம் கலர் வயர்கள் மட்டும்தான் நம்ம நாட் போடணும். இப்ப பாருங்க எல்லா வயர்களையும் நான் நாட் போட்டேன். yellow கலர்ல 16 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. பர்பிள் கலர்ல 10 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பேஸ் போட போறோம். இப்ப பேஸ்ல வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ல ஜாயின் பண்றது அப்படிங்கறது இப்ப சொல்றேன். கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 yellow கலர் நாட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த yellow கலர் நாட்ஸை இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். அப்ப மேல வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. பாருங்க இந்த மாதிரி 2 வயர்களும் மீட் ஆகுது. இந்த மீட் ஆகிற இந்த 2 இடத்துலயும் நம்ம நாட் போடணும். அப்பதான் இந்த 2 நாட்ஸும் ஜாயிண்ட் ஆகும். அதனால இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வலது பக்கம் இருக்கிற வயரை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இடது பக்கம் இருக்கிற வயரை இதுக்கு மேல சுத்திட்டு வலது பக்கம் இருக்கிற திருமண வயரை மேல வச்சுட்டு இடது பக்கம் இருக்கிற வயரை இந்த லூப்புக்குள்ள விட்டுடலாம். இனி இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். இதை கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டைட் ஆயிடும். அதே போல திருப்பி வச்சுட்டு கீழையும் அதே போலவே போடலாம். கீழ் பக்கம் போடும் போதும் வலது பக்கம் தான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணணும். அதை கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வலது பக்கம் ஃபோல்டு பண்ணிட்டு இடது பக்கம் இருக்கிற வயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுருங்க. இப்ப பாருங்க 2 நாட்ஸையும் நம்ம இணைச்சாச்சு. மேல ஒரு நாட் கீழே ஒரு நாட் கிடைச்சிருக்கு. இனி இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்த yellow கலர் நாட் எடுத்துட்டு அதையும் இதே போல ஜாயின் பண்ணலாம். அதையும் இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா 2 இடத்துலயும் நமக்கு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. இந்த 2 இடத்துலயும் நாட் போட்டுடலாம்.
இந்த மாதிரி தான் நாட்ஸ் போட்டு நம்ம ஒவ்வொரு நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டு வரணும். மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் போடணும். அப்படி போடும்போது நமக்கு 3 லைன்கள் கிடைக்கும். இந்த பேஸுடைய 3 லைன்கள் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி எல்லோ கலர்ல 7 நாட்ஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா பர்பிள் கலர்ல 5 நாட்ஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 எல்லோ நாட்ஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா பர்பிள்ல 5 நாட்ஸ் ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்ல எல்லோ கலர் நாட் வந்து 7 நாட்ஸ் ஜாயின் பண்ணணும். நான் எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ண பின்னாடி டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாருங்க, இந்த பேஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து 7 எல்லோ நாட் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 5 பர்பிள் நாட், அதுக்கப்புறமா 2 எல்லோ கலர் நாட், அதுக்கப்புறம் 5 பர்பிள் நாட், லாஸ்ட்ல வந்து திரும்பவும் 7 நாட் வந்து எல்லோ நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 3 லைன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து சென்டர் லைனு. இதுக்கு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் கிடைச்சிருக்கு. இதே போல தான் நம்ம மேலேயும் கீழேயும் லைன்ஸ் போட்டு இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ எல்லா இடத்துலையும் கவனிச்சிங்கன்னா தெரியும், எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு. எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டு வரணும். இந்த மாதிரி கிராஸ் நாட் தான் போடணும். எல்லா எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துலையும் நாட் போட்டுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லைனும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. மேலேயும் கீழேயும் சேம் லைன்ஸ் தான் போடணும். நான் எல்லா லைன்ஸும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல வந்து சென்ட்ரல் லைன்ல இருந்து மேலே கவுண்ட் பண்ணா 8 நாட்ஸ் கிடைக்குது, கீழே கவுண்ட் பண்ணா 8 நாட்ஸ் கிடைக்குது. மொத்தம் வந்து 15 லைன்ஸ் இந்த பேஸ்ல வந்து போட்டிருக்கேன். சென்ட்ரல் லைனுக்கு மேலே 7 லைனும் கீழே 7 லைனும் போட்டிருக்கேன். இனி வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து சென்ட்ரல் லைன்ல இருந்து கவுண்ட் பண்ணா மொத்தம் 8 ஒயர்கள் இருக்குது. இதுல 7வது ஒயரையும் 8வது ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அதுதான் கார்னர். இது ரெண்டுமே ஒரே திசை பார்த்து தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து இடது பக்கம் இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வலது பக்கம் இருக்க ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைச்சிருக்கு. இதே மாதிரியே 4 கார்னர்லயும் போடலாம். இப்போ வலது பக்கமும் அதே போலவே 8வது ஒயரையும் 7வது ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். வலது பக்கம் நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து 8வது ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கு மேல 7வது இருக்க ஒயரை சுற்றி நாட் போடணும். இதே போலயே அடுத்த சைட்லயும் போட்டுக்கோங்க. இப்ப 4 கார்னரையும் டர்ன் பண்ணிட்டேன். இனி அடுத்த லைன் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேத்துக்கு வந்து அடுத்து வந்து போடுறது நிறைய டவுட்ஸ் இருக்கு. அவங்களுக்காக ரொம்ப கிளியரா நான் சொல்லியிருக்கேன். கவனமா பாருங்க. இதுதான் வந்து நம்ம கார்னர் திருப்பன நாட்டு. இதுக்கு மேல வந்து 2 சைட்லயும் ஒயர் வந்து பிரிஞ்சு போகுது. ரைட் சைட்ல ஒரு ஒயரும் லெஃப்ட் சைட்ல ஒரு ஒயரும் பிரிஞ்சு போகுது பாருங்க. இந்த ஒயர் வந்து ரைட் சைட்ல போற ஒயர் வந்து இந்த வி ஷேப்ல கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு வரணும். நம்ம ரன்னிங் ஒயர் கூடைகள்ல போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஒயரை யூஸ் பண்ணி கிராஸா நம்ம நாட் போட்டு வரணும். இந்த மாதிரி கிராஸா நமக்கு 6 நாட்ஸ் கிடைக்கும். 6 நாட்ஸும் போட்டு வந்துருங்க. எல்லா இடத்துலயும் நமக்கு எக்ஸ் ஷேப் கிடைக்கும். அந்த இடத்துல எல்லாம் போட்டு வந்துருங்க. நிறைய பேத்துக்கு வந்து எக்ஸ் ஷேப் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்படி கிடைக்காம இருக்காது. நீங்க வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ற மாதிரி போட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
இப்போ இந்த லைன் போட்ட பின்னாடி அடுத்த ஒயரை யூஸ் பண்ணி அதே போல் கிராஸாக போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் எல்லா கார்னர்லேயும் கிராஸாக ஒயரை யூஸ் பண்ணி கிராஸாக நாட் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சென்டர் லைன் வரையுமே இந்த மாதிரி கிராஸாக போட்டுவாங்க. அதுக்கப்புறமா எல்லா பக்கமே நமக்கு ஈவனாக நாட்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா லைனாக போட்டு வரலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம கிராஸாக போட்டு வரும்போது 2 சைடில் இருக்கிற வி ஷேப் வந்து வளைஞ்சு இந்த மாதிரி கூட ஷேப்புக்கு நமக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி 4 சைட்லையும் கிராஸாக நம்ம போட்டு வரணும். அப்போ வந்து இந்த கூடை வந்து இந்த மாதிரி போட் ஷேப்புக்கு நல்லா வளைஞ்சு நமக்கு கிடைக்கும். கார்னர் திருப்பினா நாட்டில் இருந்து தான் நம்ம போட்டு வரணும். அந்த ஒயர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிராஸாக கிடைக்குது பாருங்க. அந்த ஒயர்ல இருந்து இந்த மாதிரி போட்டு வரணும். ரைட் சைடு போடும்போது ரைட் சைடில் இருக்கிற நாட்டில் இருந்து போடணும். லெஃப்ட் சைடு போடும்போது லெஃப்ட் சைடில் போகிற ஒயரில் நம்ம நாட்ஸ் போட்டு வரணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிராஸாக நாட் போட்டுவாங்க. இந்த வி ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆன பின்னாடி நம்ம லைனாக போட்டு வரலாம். இப்போ வந்து இந்த கூடை வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டைமண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ எல்லா ஒயரையும் உள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். வழக்கமாக நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் 3வது லைனில் ஒயர்களை இன்செர்ட் பண்ணணும். ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடும், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடும் க்ராஸாக இன்செர்ட் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து 2 ஒயரில் ஹேண்டில் போட்டிருக்கேன். உள்ள ஸ்டஃப் ஒயர் வச்சு 50-50 ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கூடையோடைய நீளம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்குது. அகலம் வந்து 5 இன்ச்சஸ் இருக்குது. ஹைட் வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது. நல்ல பெரிய சைஸ் கூடையாகவே வந்திருக்கு. இந்த கூடை போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.